அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு நம்ம எல்லா இடத்துலயுமே ட்ரைனிங் கொடுத்து எலிஜிபிள் ஆயிருவோம். இந்தியா இல்ல வெளிநாட்டுல எல்லா இடத்துலயும் ட்ரைனிங் கொடுத்து வந்து பர்மனண்டா யாருமே எடுத்துட்டு இருக்காங்க. அக்னிவீர்லயும் பர்மனன்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அப்ப வந்து யங் ஜெனரேஷன் வருவாங்க. நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு இங்க போய் நாங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இந்தியா தவிர வெளிநாட்டுல இருந்து வருவாங்க. ட்ரைனிங் கொடுத்து அங்க ஒரு தனி டெஸ்ட் வைப்பாங்க. அது டெஸ்ட் நம்ம பூனா அனுப்பிச்சு விடுவாங்க. பூனா அது வந்து வேர்ல்டு ஆர்மி அங்கே தான் ட்ரைனிங் பண்ணணும். அதுல நம்ம செலக்ட் ஆயிட்டு வரணும். வெளியே வரப்ப அவங்களும் ஒரு 10 lakhs பக்கம் கொடுக்குறாங்க. அதை வச்சு சொல்லிப்போம். அது இல்லாம அவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப். முடி செஞ்சு முடி இல்ல செதுமடி பரோட்டா வரான். ஐயோ வந்துட்டான். பல்லு விளக்க புள்ள கொடுப்பான். பசிக்குதுன்னா நான் மைண்ட் தட்டில் வைப்பான். நிமிஷத்துல பதறப்பான். நொடி 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 நொடி. சேஞ்ச் 1 சேஞ்ச் ரைட் சைடு 2 3 பேக். வார்மிங் செய்ய போகிறோம். இப்போ வார்மிங் இப்போ பண்ணாதான் நம்ம வந்து அடுத்து நம்ம ரன்னிங் ஓடுறதுக்கு ரெடி பொசிஷன் இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங், வார்மிங் அப், அதுக்கப்புறம் இன்டூரன்ஸ் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த்திங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்திங், அதுக்கப்புறம் கூலிங் டவுன். இந்த ஸ்டெபிலிட்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? இப்போ ஆதா பாய்ச்சல் சைட் ஜம்ப் த்ரூ. சைட் ஜம்ப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. Relax. Mid position. Fast action. Action fast. Mid position. Single leg shooting. Woo. अरे बारे कहीं ना कट रहा है. Elbows काल नहीं रहा है. Woo. Woo. Two. Woo. Two. Woo. Two. And up. Paling, tiga paling ini. Again. Power up. Power up. சார், இப்போ நீங்க எவ்வளவு நாளா ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க? சார், நான் 3 years ஆர்மி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச்ல வந்து ஒரு 5 பசங்க போனாங்க. 5 பசங்க ஆர்மி ட்ரைனிங் பண்ணாங்க. செகண்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கிட்ட 7 பேர் ட்ரைனிங் பண்ணாங்க. தேர்ட் இயர்ல ஒரு 12 பேர் போயிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு 20 பேர் ரெடியா இருக்காங்க போறதுக்கு. ஓகே ஓகே. 20 பேர் ரெடி பொசிஷன் இருக்காங்க. சார், இப்போ நீங்க வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எலிஜிபிளுங்களா சார்? எந்த மாதிரி நம்ம எலிஜிபிளுங்க சார்? எலிஜிபிள் ஆர்மியில் வந்து நான் பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் தான். பிசிக்கல் ட்ரைனிங் தான் ஆர்மிக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு நம்ம ஜிடிஏ ஜென்ரல் டியூட்டி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்மிக்குள்ளே ஒரு நம்ம செலக்டட் பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க ஆர்மி செலக்ட் பண்ணி அவங்க ஒரு கோர்ஸ் பிடி கோர்ஸ் குவாலிஃபைடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. சரிங்க சார். அவங்கள ஒரு டெஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணி இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு அவங்க டெஸ்ட். அங்கே குவாலிஃபை ஆனாதான் நம்ம இங்கே வந்து ஆமாம். இங்கே இல்லை, அங்கே ஆர்மிக்குள்ளே ட்ரைனிங் கொடுத்து அங்கே ஒரு தனி டெஸ்ட் வைப்பாங்க. அது டெஸ்ட் ஆகிட்டு நம்ம பூனாவுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. பூனா அது வந்து வேர்ல்டு ஆர்மி அங்கே தான் ட்ரைனிங் பண்ணணும். அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ எல்லாரும் எக்ஸ் ஆர்மி எல்லாருமே வந்து எல்லாரும் பண்ண முடியாது. எல்லாரும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நார்மலாக சொல்லி கொடுப்பாங்க. சும்மா சொல்லலாம். ஏதோ லைட்டா ரன்னிங் ஓட இப்படி பண்ண சொல்லலாம். ஆனா இதோட நுணுக்கம் ஒவ்வொருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அபிஷியலா நீங்க எலிஜிபிள். நாங்க ஸ்கூலுக்கு இப்போ எங்களை இந்த மாதிரி பிடி இன்ஸ்ட்ரக்டர் வந்து வெளியே வந்து ஸ்கூல்ல பிடி ஆதரவும் போயிடறாங்க. போய்க்கலாம். அது போய்க்கலாம். நான் போல எனக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணலாம்னு நான் இறங்கிட்டேன். நானும் பிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் போய்க்கலாம். கவர்மெண்ட் பிரைவேட் இதுக்கும் போகலாம், காலேஜுக்கு போகலாம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று ஃபர்ஸ்ட் சின்ன பரவானா ஃபர்ஸ்ட் எடுத்தா உங்களுக்கு 40 மார்க், 40 மார்க்ஸ் 10 ஓகேவா? பண்ணோம். அது கை மடங்கு போடாது. கரெக்டாக ஸ்டெப் 1 டவுன் 2 டவுன் கவுண்டுக்கு ஏறணும், கவுண்டில் இறங்கணும். ஓகேவா? ரெடி? அண்டர் கிரிப் அப். கால் லாக் பண்ணு.
6, 8, 9, 10. Pull down. Excellent pass. Ready, go. Next. Under grip. Up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Pull down. Ready, go. Next. 2, 3, 4, 5, 6. எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணு. ஃபாஸ்ட் லெஞ்சிங் கொடுத்து வா. பாடி இழத்தாவில் காலை எடுத்து வை. டோ மட்டும் வை. About 10. Back. Ready, move. Faster, போ. Stand up. Adjust. Relax. சார் இப்போ ஆர்மியில அக்னிவீர்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் தான் இருக்க முடியும், பர்மனண்டா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லைங்க சார், அது என்ன சார்? அக்னிவீர் என்னன்னா சார், ஒரு 4 இயர்ஸ் எல்லாம் யங் ஜென்ரேஷன் வைக்கின்ற ஒரு இந்தியாவில் வந்து இப்போ சைனாவிலாம் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தலாம்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணுறாங்க. இது இன்னும் நம்மளுடைய இந்தியா வந்து இன்னும் வளர்ச்சி பிஃபோரை காமிக்கிறது பண்ணுறாங்க. அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒன்று ரொம்ப கம்மி. இது சைனாவில் மற்ற நாட்டில் எல்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. 4 இயர்ஸ் யங் ஜென்ரேஷன் இருக்கணும் ஆர்மிக்குள்ளே, எல்லாம் துருத்துன்னு பசங்க அந்த மாதிரி இருக்கணும். 4 இயர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஒரு வேலை தேவையும் கிடைக்கும். அந்த மாதிரி முக்கியத்துவம் கொண்டு வரும். ஆனால் வந்து இது சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கம்மி. இதை வந்து இதில் பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அதில் ஒரு 50% பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவும் டிக்ளேர் ஆகலை. 75% பேசியிருக்காங்க. அது ஒன்றும் எதுவும் கிளியர் ஆகலை. 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது 3 இயர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் தான் இதனுடைய பற்றி எல்லாமே தெரியும். இப்போ ஆரம்பிச்சு இப்போ 3 வருஷம் ஆயிட்டு இருக்குது. 4வது வருஷம் அதனுடைய என்னன்னு தெரியல. அது வரைக்கும் நம்மளுக்கு ஆர்மிக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது, இங்க என்ன நடக்குன்னு தெரியாது. இது வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா பர்மனண்டாவும் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பர்மனண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம பர்மனண்ட் எடுக்கறாங்க. இது மட்டும் தான் இருக்குங்களா? இல்ல, இது இல்லாம பர்மனண்ட் எடுக்கறாங்கன்னா ஒரு டிஏ பட்டாலியன் அதாவது பர்மனண்ட் தான் எடுக்கறாங்க. அப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் இருக்குது. அப்ப இதையும் தாண்டி பர்மனண்டா ஆர்மி எடுத்துட்டு இருக்காங்க. அக்னிவீர்லயும் பர்மனன்ட் பண்ண போறாங்க. அப்ப வந்து யங் ஜெனரேஷன் வருவாங்க, நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஒரு ஓகே. பட் இவங்களுக்கு என்ன இந்த இதுல விஷயம் வந்து இந்த 4 இயர்ஸ் முறை உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கிறது, பெனிஃபிட்ஸ் கிடையாது. 4 இயர்ஸ் வெளியே வந்துட்டானா அவனுக்கு இப்போ எக்ஸர்விஸ்மென்ற ஒரு அந்தஸ்து கிடைக்காது, இப்போ கோட்டா கிடைக்காது. அப்புறம் அவனுக்கு மெடிக்கல் ஸ்பெசிலிட்டிலாம் இதை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பென்ஷன் கிடையாது, மெயின் பென்ஷன் வரதில்ல. அதனால வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பர்மனெண்ட் ஆகிட்டாங்கன்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் பென்ஷன் வரும். அப்போ பென்ஷன் வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும். 4 வருஷம் சர்வீஸ் பண்ணுறான், அவனுக்கு ஒரு பென்ஷன் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்றதுனால கண்டிப்பாக வந்து பென்ஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ அக்னிவீர்ல இப்போ போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஃபிட்னஸும் மெயினாக வந்துடும் சார், டிசிப்ளின் அது வந்து அவனுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை இங்கே எப்படியோ இருப்பான், அங்கே போயிட்டு வந்து அவனுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கான தகுதி வந்து 4 வருஷம் போயிட்டு வந்து ஒரு புதிய மனிதனா நம்ம மாறிடும். அது ஒரு மெயின் நம்பர் 1. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டாவது அவனுடைய புல்ல எல்லாமே மாத்திரும். வெளியே வரப்போ அவங்களும் ஒரு 10 lakhs பக்கம் கொடுக்குறாங்க. அதை வச்சு சொல்லிப்போம். அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், நம்ம தமிழ்நாடு போலீஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒருத்தரே உள்ள போய் பர்மனண்டா போறதுக்கும் நிறைய பேர் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது. அவனுக்கு வே ஆஃப் இது கிடைச்சிருது இல்லைங்க. போலீஸ் இருக்கு அப்படின்ற ஒரு நிறைய ஐடியா இருக்கு. நிறைய ஜாபுக்கு போயிடலாம். என்ன ஒண்ணு இதுல பென்ஷன் வராது, இதுல பர்மனன்ட் பென்ஷன் வருது. அதனால வந்து அவனுடைய மெயின் டார்கெட் வந்து உள்ள பண்ணினா பென்ஷன் வரும். ஒரு 17 இயர்ஸ் 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தானா இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தாலும் பென்ஷன் வந்து இப்போ இடையில வந்தானா அவன் வந்து சில பேர் கரெக்டாக இருப்பான். சில பேர் அதை பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம இதுக்கும் போயிடலாம், வேலைக்கும் போயிடலாம். இல்லை அதை வச்சு அவனுடைய மைண்ட் செட் வச்சு வேறு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவறாக யூஸ் பண்ணிங்கன்னா அவன் வேலைக்கு போக முடியாது, வாழ்க்கைக்கு எடுத்துப்பான். அந்த மாதிரி இருக்குது. அதை கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணி 4 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துறாங்க. அவனுக்கு எப்படி வாழணும் என்னன்றதை கொடுத்துட்றாங்க. அதனால ரொம்ப பெஸ்ட்டு தான். ஓகே. Okay. Right leg. Move advance. ஒரே ஈவனா வரணும். ஃபாஸ்டா ஸ்லோ ஜாகிங் போகணும். ஜாகிங் வா, ஸ்லோ ஜாகிங் ஓடணும். ஒரு ஆள் அடிப்படை தூக்கி ஓடுற அளவுக்கு செஞ்சுக்கிறான்னு பார்க்கணும். ரைட். Slowly down. Dismount.
நெக்ஸ்ட் சேஞ்ச். ரெடி, நெக்ஸ்ட் பாஸ் பாஸ் பாஸ். இப்போ நீங்க ரெகுலரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் வந்து பெட்டரா தான் ஃபீல் பண்றேன். கொஞ்சம் வந்து ஃபிட்டா இருந்தா நல்லாவும் இருக்கு, வந்து பிரிஸ்கா இருக்கு, நல்லா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபிட்டா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இது பண்ற, எவ்வளவு நம்ம workout பண்ற, பார்த்தாவே exercise பண்ற, கேட்பாங்க, fit ஆ ஒர்க் அவுட் இருக்கே. பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு வந்து கேட்பாங்க. நம்ம ரொம்ப வந்து எஃபெக்ட் போடுறதுனால அந்த வந்து பாடியும் நல்லா இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லாம. திடீர்னு நம்ம வந்து எங்கன்னா ஒரு இது நம்ம யூஸ் பண்ணுவோம். திடீர்னு ஓடணும்னா கூட ஒரு பிரிஸ்க் ஃபிட்டா இது நம்ம ஒண்ணு போலாம். வேணும், அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டெய்லியும் வந்து வார்ம் அப் பண்ணி இது பண்றது தப்பு இல்லை. ஒர்க் அவுட் பண்றது வேலைக்குன்னு இல்லாம நம்ம வந்து ஃபிட்னஸ்க்கோசரம் வந்து ட்ரை பண்றது வந்து தப்பு இல்லை. ஸோ பிசிக்கலா நம்ம ம். ரிலாக்ஸ்டா நம்ம இருக்கும், வந்து மைண்டு fit ஆ நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். நம்ம வந்து மற்றதை பத்தி எதுவும் யோசிக்க தேவையில்ல. நம்ம வந்து பாடியை பத்தியும் கொஞ்சம் வந்து கன்சர்ன் பண்ணலாம். அதை பத்தி கொஞ்சம் வந்து கவனிக்கணும். மற்ற இது இல்லாம ஃபேட் ஆயிட்டு அப்புறம் ஒபிசிட்டி, சுகரு, பிபின்றதை விட நம்ம கொஞ்சம் அதை வந்து குறைச்சிக்கலாம். குறைச்சு. ஆர்மியோட ஏஜ் கேட்டகரி வந்து 17 அண்ட் ஆப்லேருந்து 21 வரைக்கும் ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல் போடலாம். இப்போதுக்கு அக்னிவீருக்கு. அடுத்த நர்சிங் ஹெஸ்ட் வந்து +2 முடிச்சிருக்கணும். அவங்களுக்கு 50% எல்லா ஈச் சப்ஜெக்ட் இருந்தால் அவங்க வந்து 23 வரைக்கும் அட்டன் பண்ணலாம் ஏஜ். அவங்களுக்கு வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் பர்மனெண்ட் ஜாப், அது கன்ஃபார்ம். இது வந்து 4 இயர்ஸ் அந்த பேஸில் எடுப்பாங்க. இது வந்து கன்ஃபார்ம் ஆகும் உள்ளே போனதுக்கப்புறம். இது வந்து இப்போதைக்கு வந்து 4 இயர்ஸ் பேஸில் எடுக்கிறாங்க. ஓகேவா, புரியுதாப்பா? ஓகே. அடுத்து வந்து என்ன விஷயம்னா, இதுக்கு நமக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா 8th பாஸ், 10th ஃபெயில் ட்ரேட்ஸ்மேன் எடுத்துப்பாங்க. ட்ரேட்ஸ்மேன்றது வந்து ஆர்மிக்குள்ளே வந்து இந்த குக்கு, சீஃபர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஜிடி ஜென்ரல் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து 10th பாஸ் இருக்கணும், ப்ளஸ் 45 மார்க்ஸ் இருக்கணும் ஈச் சப்ஜெக்ட் ஓவரால். ஆர்மிக்குள்ளே உள்ளே போனோன்னா ஆர்ம்ஸ் வெப்பன் எடுத்து டியூட்டி பார்க்குறது, கன் எடுத்து டியூட்டி பார்க்குறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்கு வண்டி ஓட்டுறது, அம்யூனிஷன் டியூட்டி பார்க்குறது, இது எல்லாமே வந்துடும் ஜிடின்ற ஜென்ரல் டியூட்டின்றது. ஆர்மிக்குள்ளே உள்ளே போனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிறைய டியூட்டிஸ் இருக்குது. வெப்பன்ஸு, ரேஷன் அன்லோடிங்கு, ஸ்டோர் கீப்பரு, ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து இந்த ஜிடி பர்சன் தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம். இந்த டெக்னிக்கல்கார் என்ன பண்ணோன்னா, அவனுடைய ஒர்க் வந்து என்ன ஒர்க்குன்னா ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் போவான். அதாவது வந்து ஆஃபீஸில் சிக்னல் எங்கேயாச்சும் இருக்குது, டவர் கம்யூனிகேஷன் பண்ணுறது, டெரரிஸ்ட் அட்டாக் எங்கேயாச்சும் ஆகுதான்னு பார்க்குறது, அந்த சிக்னல் பிடிக்கிறது, கேட்ச் பண்ணுறது, பேசுறது, எல்லாமே ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஃபுல்லாக போடுவோம். சைபர் செக்யூரிட்டி எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதுக்குள்ள ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஃபாஸ்ட். ஆர்மிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வெறும் கோடு இல்லாமல் இந்த மாதிரி போவாங்க. இது வந்து அவ்வளோதான் ரேங்க்கு. ஃபஸ்ட்டு சிப்பாயை போவாங்க. அவங்க ஒரு கோடு வைப்பாங்க, லெஸ் நாய்க்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2 கோடு வச்சா நாய்க்குன்னு சொல்லுவாங்க. 3 கோடு வச்சிட்டாங்களா அவங்க அவ்வளோதாருன்னுவாங்க. அதுக்கடுத்து இங்கே ஸ்டார் வைப்பாங்களா, ஜேசியோஸ். ஓகேவா, ஸ்டார்ஸ். அதுக்கப்புறம் 3 ஸ்டார்ஸ் வந்தால் கேப்டன். நம்ம எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு போயிடுங்க. சரியா? இது வந்து 15-17 வருஷம் சர்வீஸ் பண்ணால், இது 18 சர்வீஸ் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணால் இங்கே ஸ்டார் வந்துடும். புரிஞ்சா? நாங்கள் ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கோன்னா, எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர். நான் வந்து பசங்களுக்கு வந்து ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். புரிதல்? ஆர்மிக்குள்ளே புதுசாக வர பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். எங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் வரும், இன்ஸ்ட்ரக்டர்னு வரும். எங்களுக்கு இந்த மாதிரி ஆர்மியில் பூனாவில் போய் குழப்பிடணும்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ரெட் கலர் சாக்ஸு, ஷூ கொடுத்துருவாங்க. பசங்களுக்கு ஆர்மி புதுசாக வர நியூ ரெக்ரூட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது தான் ஆர்மிக்குள்ளே என்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறது தான் மெயின். புரிதல்? ஆஃபீஸர் முதற்கொண்டு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறது தான் எங்களோட ஆஸ்பர் இன்ஸ்ட்ரக்டர் ஒர்க். புரிஞ்சா? ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். இதில் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்குது, ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, WT இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. பிடி இன்ஸ்ட்ரக்டர் ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்டது. WT வந்து வெப்பன் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ட்ரில் வந்து உங்களுக்கு தெரியும், ட்ரில் இன்ஸ்ட்ரக்டரு சவுதான், விஸ்ராம் நடக்கிறது, மார்ச்சிங், இது எல்லாமே பண்ணுறது வந்து ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் ஒர்க். ஓகேவா? WT வந்து வெப்பன் ட்ரைனிங். அவங்க வந்து வெப்பன் அவுக்கிறது, பூட்டுறது, ஃபயரிங், அது எல்லாமே WT இன்ஸ்ட்ரக்டர் இதே மாதிரி இருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? உள்ள ஆர்மிக்குள்ளே போனால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ 2வது என்ன விஷயம்னா, நம்ம உள்ளே போகிறதுக்கான மெயின் காரணம் என்ன விஷயம்னா, நமக்கு 1600 மீட்டர் ஆர்மிக்குள்ளே ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அது 5 நிமிஷம் 30 செகண்ட் முடிச்சா அவனுக்கு 60 மார்க் கொடுத்துருவாங்க. எவ்வளோ? 60 மார்க் வந்துடும் உனக்கு. 5 நிமிட் 30 செகண்டுக்குள்ளே பிலோ முடிச்சிங்கன்னா, அந்த 1600 மீட்டரை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் வந்துடும்.
அதே போல் சின்ன அதில் 10 ஃபுல்லப் சின்னப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் கிளியர் ஆகும். அது சின்ன முன்ன எடுத்தோம் இல்லைங்க சின்னப்ஸ், அது எடுத்தோன்னா நமக்கு 40 மார்க் குவாலிஃபை ஆகிடும். 40 + 60 100 மார்க் கிளியர். உங்களுக்கு வந்து பிசிக்கலில் 100 மார்க் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாம் ஒன்று வரும் நடக்கும். அதில் 50 கொஸ்டின் வரும். அது டபுள் பண்ணி உங்களுக்கு வந்து 100 மார்க்கு பண்ணிடுவாங்க. புரியுதா இல்லையா? அதுலேயும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், அதில் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இடையில உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரும். ஃபிசிக்கல் மெஜர்மெண்ட் டெஸ்ட் வரும். ஹைட்டு ஹைட்டு 168 ஹைட் இருக்குன்னா 167 ஹைட் இருக்கணும். செஸ்ட்டு 77 to 82 வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஸ் பண்ணி காமிக்கணும். நார்மலாக இருக்கிறப்ப 77, அது ஃபுல் பண்ணி காமிக்கிறப்ப 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இது செஸ்ட்டு. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் பிஎம்ஐ பார்ப்பாங்க. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ஓவர் வெயிட் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க, அண்டர் வெயிட் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதனால் உங்களுடைய ஃபிசிக்கலும் இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் மெடிக்கலில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. கை கால் டேட்டோஸ் யாரும் போடக்கூடாது. கை பெண்டு கால் பெண்டு இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. கண்ணு 6/6 ஐ விஷன் இருக்கணும். கலர் விஷன் செக் பண்ணுவாங்க, ஐ ரொட்டேஷன் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபுல் பாடி செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அதில். சரியா? அதனால் இது எல்லாம் கிளியராக இருந்தால் நீ ஆர்மிக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட முடியும். புரிஞ்சா? இதில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்தாலும் டெஃபினட்டாக போக முடியாது. இல்லை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டு மிஸ் ஆனாலும் போக முடியாது. நான் பணம் கொடுத்து போயிடுறோம், அப்படி இது கொடுத்து போயிடுறோம், அந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய ஓன் உழைப்பு மட்டும் இருந்தால் டெஃபினட்டாக உள்ளே போயிடலாம். அடுத்து எக்ஸாம் சிபிடி டெஸ்ட், அதில் மார்க் கம்மி பண்ணி போட முடியுமா? டெஃபினட்டாக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எஜுகேஷன் உங்களுக்கு பாதுகாக்கும். எல்லாராலும் முடியாது எதுவும் கிடையாது. எல்லாரும் கண்டிப்பாக முடியும். நீங்கள் உழைக்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். நம்மளை மாற்றிக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். நம்ம பாடி வந்து ஒத்துழைக்காது. நம்ம அதுக்கு தான் அடிக்ட் ஆகணும். ஃபிசிக்கல் கஷ்டமான ஒர்க்கு தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணணும். ஆர்மிக்குள்ளே ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் தான் பார்ப்பாங்க. எதுக்கு அது 100 மார்க் கொடுத்து வச்சுருக்கேன்னா இதுதான் மெயின் ப்ராப்ளம். இதை நீங்கள் ஃபிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர்மிக்குள்ளே எவ்வளோ ஏஜ் போகிறது என்னன்னு தெரியுமா? ஆர்மிக்குள்ள என்னென்ன ஒர்க்குன்னு தெரியுதா? உள்ளே போனால் என்ன வேலை செய்யணுன்ட்டு. ட்ரேட்ஸ்மேனுடைய ஒர்க் வந்து என்ன விஷயம்னா, நம்ம சாப்பாடு பண்ணுறது, துணி துவைக்கிறது, இந்த ஸ்வீப்பர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. மாலி எக்கச்சக்கமான ட்ரேட்ஸ் இருக்குது. ட்ரேட்ஸ்மேன் ஒர்க்கு. ஜிடியுடைய ஒர்க்கு சொல்லிட்டு என்ன வேலைன்ட்டு அது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. சார் நான் ஜிடி நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னு எனக்கு கிடைக்கல அப்படிலாம் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரேட்ஸ்மேனும் போடலாம், ஜிடியும் ட்ரேட்ஸ்மேனும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஜிடி போகிறவன் ஜென்ரல் டியூட்டியும் போடலாம், டெக்னிக்கலும் போடலாம். 2 அப்ளிகேஷன் போடலாம். அப்ளிகேஷன் ஒன்று கிடையாது, டபுள் போடலாம். ஓகேவா? அதே மாதிரி +2 முடிச்சிருக்கானா, வெல் குவாலிஃபைடாக அவன் 3 அப்ளிகேஷன் போடலாம். புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்து விட்ருக்காங்க. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா அவன் என்ன கேட்குறான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். நம்ம ரெடி பண்ணி நாம் போய் வெளியே நிச்சா நம்ம வெளியே வந்துடுவோங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் நிறைய தப்பு பண்ணுறீங்க. டாக்குமெண்ட் வச்சு நிறைய பார்ப்பாங்க. உங்களுடைய மார்க் ஷீட் கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டு எப்படி இருக்குதோ, நேம் கரெக்ஷன். இப்போ ஆனந்தன் ஜினுக்கு தான் ஆனந்தன் ஜி தான் இருக்கணும். டாக்குமெண்ட் வேணும்னு சொல்கிறேன் பாரு. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் ஷீட் எல்லாமே வேணும். டிசி, அதில் டிசி இப்போ காலேஜ் படிச்சுட்டே இருக்கிறன்ற அவனுக்கு வந்து போனபட் ஷீட் வாங்கி வச்சுக்காங்க. இல்லை சார் நான் +2 படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்றவன் அவங்களோட ஸ்டடி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். இது வந்து எஜுகேஷன் சம்மந்தமான சர்டிஃபிகேட். அப்புறம் அன்மேரிட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். ஓகேவா? நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஒன்று வேணும். அதுக்கப்புறமேலுக்கு கேரட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, அதுவும் ஒன்று வேணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதுவும் வேணும். அதுவும் தேவைப்படுது. உங்கள் மேலே கேஸு எஃப்ஐஆர் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அது போக முடியாது. ஓப்பன் டாக் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து எது சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு சின்ன கேஸ் இருந்தால் கூட போக முடியாது. அதனால் எந்த கேஸுக்கும் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது, போகவும் கூடாது. சரியா? உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். ஆர்மிக்குள்ளே போய் செலக்ட் ஆனாலும் உள்ளே வெளியே வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க, ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஆர் மெயின். எஃப்ஐஆர் ஆகக்கூடாது. சின்ன கேஸ் கூட உங்கள் மேலே ஆகக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. போகிறப்ப சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போட்டு வாங்க. போய் அதிகமாக போய் மாட்டிக்காதீங்க. கூட்டத்தில் போய் மாட்டிக்கூடாது. ஏதாச்சும் பிரச்சனை போய் மாட்டிக்கூடாது. ஏதாவது வேறு பிரச்சனை போய் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா அது போக முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் உங்கள் மேலே எஃப்ஐஆர் மட்டும் ஆகக்கூடாது. மெயின் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரது என்ன விஷயம்னா, அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? மறந்துடும் இந்த ஒர்க்கை. சார் இப்போ இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றீங்க, இதுல ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாச்சும் கோர்ஸ் இருக்குங்களா, இல்ல வெளியில எங்கேயாவது நீங்க போய் பண்ணிருக்கீங்களாங்க சார்? நான் கோர்ஸ் வந்து இங்கே சிவில் வந்து நம்ம படிப்போம். பிபிஎன்னு சொல்லி படிப்பாங்க. இங்கே சரிங்க சிவில் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு ஸ்கூலில் பிடி மாஸ்டர் இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஆர்மிக்குள்ளே வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடிசி போன ஆர்மி ஃபிசிக்கல் ட்ரைனிங் சென்டர்னு ஒரு தனியாக சென்டரே இருக்குது பூனாவில். அதில் வந்து இந்தியன் ஆர்மியில் எல்லா ஆர்மியும் வந்து அந்த ட்ரைனிங் பண்ணுவாங்க. அங்கே போய் நாங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு இந்தியா தான் தவிர வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே ட்ரைனிங் கொடுத்து எலிஜிபிள் ஆயிருவாங்க. இந்தியா இல்லை வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் கொடுத்து வந்து நம்ம எலிஜிபிள். ஏபி நீங்க எங்கேயாச்சும் வெளியில கொடுத்து? நான் வெளியில் ட்ரைனிங் போயிருக்கேன் சார். நான் ஃபாரின் போயிருந்தேன். 2 வருஷம் வந்து பூட்டான்ல வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பூட்டான் ஆர்மிக்கு நீங்க ட்ரைனிங்? ஆமாம், பூட்டான் ஆர்மி ட்ரைனிங் கொடுத்துருக்குங்க.
ஓகே. அங்கே வந்து ஒரு 2 இயர்ஸாக போய் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அங்கே அலவன்ஸ் எல்லாம் எல்லாமே அதிகம். சார். அப்போ அது வந்து டினோட் பண்ணுதுங்களாங்க சார்? ஆமாம் சார். இது பூட்டான் நம்ம ட்ரைனிங் பண்ண இது இந்த மெடல் கிடைக்கும். ஓகே ஓகே. இது வந்து சொல்ல போனால் நம்ம ஜெயினுக்கு கட் பண்ண கிடைக்கும், ஜெயினுக்கு அசாம் கட் பண்ண கிடைக்கும். ஓகே. இது 9 இயர்ஸ் வெல் சர்வீஸ் பண்ணால் இது 9 இயர்ஸ் கிடைக்கும். இது 9 இயர்ஸ். இது ILT2 லே கிளேஸில் நம்ம சர்வீஸ் பண்ணால் இது கிடைக்கும். இது 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னா வெல் சர்வீஸ் சொல்லிட்டு இது ஒரு மெடல் கொடுப்பாங்க. ஓகே. அவ்வளோதான் சார். ஓகே. பாரத் மாதா ஜெய் சொல்லு. And thought. Ajat. And thought. Jain.